ஆனா அண்ணா கொஞ்சம் வீக்கானவங்க தான் எப்பவுமே. நான்லாம் நடந்துப்ப பின்னாடி தான் அண்ணாவும் நடக்கவே போறாங்க. என் கை பிடிச்சு தான் அண்ணனே நடக்குது. வேற ஏதாவது தொடர்பு இருந்ததா அவருக்கு? அது கேட்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது செய்ய சொல்லி வெளிய அமைப்புகள் ஏதாவது கட்டாயப்படுத்தாங்களா? உங்களுக்கு ஏதாவது குடுத்தாங்களா அந்த அமைப்புல? நேரடி ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஒளிபரப்பு பண்றாங்கன்னா, முத்துக்குமார் வந்து காதல் தோல்வியால தீக்கு வச்சுட்டாப்புல அப்படின்ட்டு நாங்க பார்த்துக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் நீங்க ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதை ஏன் பெரிய விஷயம் ஆக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க தமிழ் தேசியம் பேசுறாங்க அவங்க. ஆமா. திமுகவை கருணாநிதியை முத்துக்குமார் அளவுக்கு அவ்வளவு தெளிவாக நேர்த்தியாக அம்பலப்படுத்திட்டு போனது. நல்லவர் கெட்டவர் என்று அறையவே அறையாது. நம்ம காலத்தின் கட்டாயம். வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா தமிழ், தமிழர்களுக்கான கருத்தியல் அரசியலை பேசக்கூடிய ஒரு சுதந்திரமான ஊடகம். குறிப்பாக எந்த ஒரு அரசியல் கட்சிகளுடைய பொருளாதார பங்களிப்பும் இல்லாமல் தனித்துவமாக இயங்கக்கூடியது. எங்களுடைய ஊடக பயணம் சிறப்பாக தொடர்ந்து வெற்றிகரமாக நடைபெற உங்களுடைய பங்களிப்பும் மிக மிக அவசியமானது. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கியூஆர் கோடு மூலமாகவோ அல்லது யூடியூபுடைய ஜாயின் பட்டன் மூலமாகவோ கூட நீங்கள் எங்கள் கூட இணைந்து பயணிக்கலாம். ஊடக அரசியல் பயணம் என்பது நீண்ட நெடிய பயணம். நாம் சேர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவங்க முக்கியமானவங்க. தமிழக அரசியல் வரலாற்றிலும் சரி, தமிழர்களுடைய வரலாற்றிலும் சரி, ஈழத்துடைய வரலாற்றிலும் சரி, இந்த பெயர் வந்து தவிர்க்க முடியாத பெயர். முத்துக்குமார், தியாகி முத்துக்குமார் அப்படிங்கிற அந்த பெயர் வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு எண்ணற்ற இளைஞர்கள் வந்து அரசியல் களத்தில் வந்ததுக்கு பின்னாடி அவருடைய அந்த பெயரும் அவர் எழுதி வச்ச அந்த மரண சாசனமும் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். என்ன அளவில் தனிப்பட்ட முறையில் நானும் வந்து முத்துக்குமாரால் பெரிய அளவில் ஈர்க்கப்பட்டு அந்த கடிதத்தால் பாதிப்புக்குள்ளாகி பல நாட்கள் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளான ஒரு நபர். அவங்க குடும்பத்தை சேர்ந்த சகோதரி தமிழரசி, முத்துக்குமாருடைய தங்கை தமிழரசியும் மைத்துனர் கருக்கோயில் ராஜன் அவர்களும் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஆண்டுகள் பல கடந்துட்டு, ஆனாலும் நம்ம வந்து பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு தோணல. எனக்கு வந்து முத்துக்குமாருங்கிற பேரு நான் சொன்ன மாதிரி என்னுடைய நினைவுகளில், என்னுடைய வாழ்க்கையில எல்லா வகையிலுமே என்னை வந்து புரட்டி போட்ட ஒரு பெயர். அந்த பல நேரங்கள் நினைப்பேன், நான் எதுக்கு அந்த கடிதத்தை படித்தேன் அப்படிங்கிற அளவு கூட நான் வந்து வருத்தப்பட்டுருக்கேன். அந்த இது வந்து அவனுடைய அரசியல் தாக்கம் வந்து எங்களுக்குள்ள அவ்வளோ மண்டைக்குள்ளே ஏறி போச்சு. இன்னை வரைக்கும் வந்து நாங்கள் வந்து விலை போகாமல் எங்களுடைய வாழ்க்கையை பயணத்தை பல நெருக்கடிகளுக்கு நடுவே நடத்துறதுக்கு வந்து முத்துக்குமார் வந்து பெரிய அளவில் எங்கள் வாழ்க்கையில் அவனுடைய பங்கு இருக்குது. எனக்கு முத்துக்குமாரை வந்து தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். முத்துக்குமாருடைய பூர்வீகம், அவருடைய நினைவுகளை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். முத்துக்குமாரோட பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் பக்கத்தில் ஆத்தூர்ன்ற ஒரு ஊர். அது பக்கத்தில் அது சின்ன கிராமம். ஆத்தூர் வந்து சிட்டி மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் கொள்கைநல்லூர்னு ஒரு கிராமம். அதாவது முத்துக்குமார் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கொள்கை நல்லூர்ன்றது கொள்கை நல்லூர்ன்ற பேர் தான் மருவி கொள்கை நல்லூர் மாறிடுச்சு. வேர் சொல்ல. ஆமாம். அந்த ஊர்ல சுதந்திர போராட்டத்துக்காக போராட்ட தியாகிகள் இருந்த ஊர். அதனாலதான் அந்த ஊருக்கு இந்த பேர் வந்தது அப்படின்ட்டு முத்துக்குமார் நம்ம கிட்ட பேசும்போது சொல்லுவாப்புல. பிறந்தது சென்னையில தான். 3 பேருமே சென்னையில தான். எல்லாமே சென்னையில தான். அதே ஹாஸ்பிட்டல். நாங்க அந்த வீட்டுல அண்ணா பிறந்தப்போ மழை டைம், நல்லா நவம்பர் மாசம் மழையில வைக்கோல்ல தான் அண்ணனை படுக்க வச்சோம். ஆனா அண்ணனுக்கும் எனக்கும் அப்பா என்ன வேலை பார்த்தாங்க? இந்த பாட்டில் எல்லாம் வாங்கி ஹோல்சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி சரி. அதுல வந்து அம்மா வந்து நல்லா பாட்டில்ல கை வச்சு கழுவும் போது ஃபர்ஸ்ட் குழந்தை கிடையாது அண்ணன் வந்து. அண்ணனுக்கு முன்னாடி பையன் ஒண்ணு, அம்மாக்கும் ஃபிக்ஸ் வந்து குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை இறந்து போச்சு. அதுக்கு பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சுதான் அம்மா மட்டும் கன்சீவ் ஆகி அண்ணனை பிறந்தது. அண்ணன் வந்து அதே மாதிரி ஃபிக்ஸ் வந்தது அண்ணனுக்கும். அது வந்து வைக்கோல்ல வச்சுதான் அந்த குழந்தைய வந்து அந்த டைம்ல பாதுகாத்து. அப்போ வந்து இந்த இதெல்லாம் இல்ல, நவீன வசதிகள் இல்லாத கிடையாது.
ஆனா அண்ணா கொஞ்சம் வீக்கானவன் தான் எப்பவுமே. நான்லாம் நடந்த பின்னாடி தான் அண்ணாவும் நடக்கவே தொடங்குனான். என் கை பிடிச்சு தான் அண்ணனே நடந்தது. ஓ. அவ்வளோ பலகீனமா தான் அண்ணன் பொறந்தது. தம்பி எல்லாமே 15 மாசம் தான் வித்தியாசம். ம். அந்த முதல் குழந்தை டெத் ஆயிட்டதுனால அம்மா அடுத்தடுத்து என்ன குழந்தையுமே இதுவாகாம அப்படியே உங்க பேர் என்ன பேரு? சித்திரை கேன்சர். ஆ. அவங்களும் இங்க சென்னைக்கு வந்தா இறந்தாங்க. அவங்க கேன்சர் அவங்களுக்கு. ஓ, சரி சரி. எந்த இடத்துல நாங்க வந்து 3 பேருமே பிறந்து அந்த வீட்ல அம்மா, அப்பா குடும்பம் நடத்துனாங்களோ, ம். நாங்க எங்கெங்கேயோ நாடோடி வாழ்க்கை வாழ்ந்துட்டு, அதே அம்மாக்கு முடியாதப்போ கேன்சர் வந்து இதே சென்னைக்கு அதே வீட்ல குடி வந்தோம். அது அப்படியா? அது எப்படி இயற்கையா அப்படி அமைஞ்சிச்சா? வாடகை வீடு தான் அது. ஆ. அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து தென்பகுதியில இருந்து யார் வந்தாலும், ஓ. வியாபார ரீதியா யார் வந்தாலும் அந்த அம்மா வந்து அடைக்கலம் குடுப்பாங்க. அடைக்கலம் குடுப்பாங்கன்னா, வீடுங்க வந்து லைன் வீடு. ஓ, சரி எப்பனாலும் சரி. எந்த வீடுனாலும் காலியா இருக்கும். ஓ, சரி சரி சரி. அப்படி நீங்க பேச்சுலர்ஸ்க்கு வாடகை தர மாட்டாங்கல்ல. ஆ. ஆனா அந்த அம்மா வந்து என்ன செய்வாங்கன்னா, பேச்சுலர்ஸ்க்கு வாடகை தருவாங்க. நல்லா பார்த்துக்கவும் செய்வாங்க. ஆ. அவங்க அப்ப ஃபேமிலி இவங்க தேனி போயிட்டு திரும்ப இங்க வர்றீங்க. தேனியில 4வது முடிய தான் அண்ணன் படிச்சது. ஆ. அங்க படிச்சுட்டு அதுக்கு முன்னாடி சொந்த கிராமத்துக்கே ஊருக்கு போயிட்டோம் நாங்க. போயாச்சு. அங்க தூத்துக்குடி மாவட்டத்துல குடிநல்லூருக்கே அங்க போயாச்சு. போயிட்டு அம்மா வந்து நாங்க அண்ணன் 10 படிச்சுட்டு இருக்கும்போது மாடு முட்டி கீழ விழுந்துட்டாங்க. ம். இந்த கை வந்து அதோட வேலை செய்யல. ஆனா தூத்துக்குடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது உள்ள ஏதோ கட்டி அம்மாக்கு ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அப்படி சொல்லி செக் பண்ணாங்க. அப்படி பார்த்தா அது கேன்சர்ன்னு வந்தது. சரி. அண்ணன் நான் 10வது முடிச்சேன். அண்ணன் 11வதுக்கு போயிட்டாங்க. அந்த டைம்ல தான் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அண்ணன் வந்து நல்லா படிப்பான். ம். அதாவது ஸ்கூல் அளவு மாநிலத்துல அளவுலே 2ண்டு வந்தான். மாவட்டத்துல 2வது. அந்த மாதிரி வந்து நல்லா பேர் வாங்கினதுனால பக்கத்துல 4 மாவடின்ற இடத்துல வந்து அண்ணனை அவங்களே ம். கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி படிக்கணும். நாங்க படிக்க வைக்கிறோம். அந்த ம். மாதிரி குழந்தை எங்க ஸ்கூலுக்கு வந்தா எங்களுக்கு நல்ல பெருமை. ம். அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. ம். ஆனா அங்க போனா அந்த கூட படிக்கக்கூடிய பசங்க வந்து அண்ணனை நல்லா கேலி கிண்டல் பண்றது. ம். வந்து இந்த மாதிரி ஓசியில படிக்கான். ஓசி சாப்பாடு. ஓ. ம். அது அண்ணனால தாங்கிக்க முடியல. ம். அதனால இவனுக்கு அவன் நல்லா படிச்சதுனால தான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு படிக்க வைக்கிறாங்க. ம். இல்ல அந்த மாதிரி நல்லாவே அண்ணன் நல்லா படிப்பான். அது வந்து படிப்பு மட்டும் இல்ல. ஏதோ படிச்சோம் எழுதணும்னு இல்ல. நல்லா பேசுவான். ம். பேச்சு போட்டி, இந்த கவிதை ம். சொந்தமாவே ம். எனக்கு அவ்வளோ இது திறமைங்க. அப்பவுமே நிறைய புத்தகம் படிப்பாப்பீங்க. புத்தகம் படிப்பான். அந்த ஸ்கூல்ல நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் எல்லா இதுக்குமே அண்ணன் தான் வந்து நிகழ்ச்சிகளை எழுதி கொடுப்பான். இந்த கவிதை, கதை குறிப்பு எல்லாமே அண்ணன் எழுதுவான். ம். அதனால அந்த ஸ்கூல் வந்து தத்தெடுத்து ஏன்னா 10வது முடிஞ்சது நாங்க படிச்ச ஸ்கூல். அதனால இந்த 4 மாவடி ஸ்கூல்ல அண்ணனை படிக்க கூட்டிட்டு போனாங்க. ம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓசி சாப்பாடு அது இதுன்னு அண்ணன் வந்து படிக்க போகாம வீட்டுக்கே வந்துட்டாங்க. 11வது டிஸ்கன்டினியூ பண்ணியாச்சு. ம். அந்த டைம்ல தான் அம்மாவுக்கு முடியல. நான் 10வது பப்ளிக் எழுதியே ஆகணும்ட்டு கொஞ்ச நாள் அந்த குடும்பம் அப்படியே கஷ்டத்துல தான் போச்சு. ம். இப்ப எங்க அப்பா பத்தியும் சொல்லணும். எங்க அப்பா வந்து நல்லா குடிப்பாங்க. அதனாலதான் இவ்வளோ கஷ்டம். குடிதான் நம்ம வாழ்க்கையில எல்லாரும் வாழ்க்கையிலும் விளையாடுறது. தப்பா பேசணும்னு இல்ல அப்பாவை பத்தி. அந்த குடும்பம் எப்படி இப்படி வந்துச்சுன்னு சொல்லணும்ல. அதனால குடினால சாப்பாடுக்கு வழி இல்லை. அம்மாவை கூப்பிட்டுட்டு அதுக்கு முன்னாடி நான் 10வது எழுதி முடிச்சு அடுத்த நாளே நாங்க சென்னைக்கு வந்துட்டோம். வந்துட்டு தனி ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து திங்கக்கிழமை நான் எக்ஸ்போர்ட் வேலைக்கு போயாச்சு. இன்னொன்று தம்பி மளிகை கடை வேலைக்கு போயாச்சு. அம்மாவை அன்னைக்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அட்மிட் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்கன்னா அது ஒரு செஞ்சுரி சங்கத்துல இருந்து நடத்துற கேன்சர் ஹாஸ்பிட்டல் மாதவரத்துல இருக்கு. பொழைக்க முடியாத கண்டிஷனுக்கு அவங்க போயிட்டாங்க. அவங்க கடைசி ஸ்டேஜ்ன்றதுனால அங்க போய் சேர்த்தாங்க. அங்க போய் அங்கிருந்து இறந்துட்டாங்க. சரி சரி சரி. சென்னைக்கு வந்து 1 வருஷத்துல இறந்துட்டாங்களா? 1.5 லட்சம் ஹாஸ்பிட்டல்ல தான் அதிக நாள் அம்மா. அவ சிறு வயதிலே வந்து தாயை இழக்கிற சூழல் வந்து எழுதி கொடுத்தாங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல். குடும்ப தலைவர் நல்லா இல்ல. ஒரு குடும்பத்துக்கு வந்து தலைமகன் வந்து சரியா இல்ல, குடிப்பழக்கத்தை உள்ளாச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது. முத்துக்குமார் ஆரம்பத்திலே சினிமா துறையில வந்து ஆர்வமானவன். அவனுக்கு இயல்பா படிக்கும் போதே வந்து கதை பேச்சு போட்டிலாம் இருக்கிற ஆர்வம் இருந்தனால அந்த துறைக்கு போகணும். நிறைய நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய என்ன முத்துக்குமாருக்கு 4 வயசு 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது நினைக்கிறேன். அப்ப அந்த இடத்துல ஒரு தேனியில ஒரு முகாம், இலங்கை தமிழர் முகாம் இருந்திருக்கு. முகாம்ல உள்ளவங்க இவனை கூப்பிட்டு வச்சு 4 நாளா படிக்கும் போது நியூஸ் பேப்பரை கொடுத்து வாசிக்க சொல்லுவாங்க. இவன் வாசிச்சு அவங்களுக்கு விஷயங்களை. அப்போ அதுல இருந்து தான் அவருக்கு வந்து அந்த ஈழத்தின் மீதான பார்வை வந்து அப்போ உள்வாங்கி இருக்காங்க. அங்கதான் முத்துக்குமாருக்கு ஈழ சம்பந்தமான உணர்வுகள் வந்ததா இருக்கலாம். தமிழ் மேல வந்த கூட அது கூட ஒரு காரணமா கூட இருக்கலாம். 4வது படிக்கும்போது பெரிய லெவலில் இருக்காதுல்ல. அதோட தொடர்ச்சி தான் அவன் 2009ல இந்த உயிர் தியாகம் பண்ண விஷயம். அதுக்கப்புறம் அவர் வந்து வேலைக்கு போனது வந்து என்ன
11க்கு அப்புறம் படிக்கல அவரு. படிக்கல. இங்க வந்த உடனே மளிகை கடை வேலைக்கு சரி. உடனே போயிட்டாங்க. அந்த மாதிரி சின்ன பசங்கன்னா உடனே அந்த டைம்ல தம்பிலாம் படிக்கும்போதே இங்க வந்துட்டான். 4வது தான் தம்பி படிச்சான். ம். அண்ணனும் அக்காவும் படிக்கட்டும். ம். சாப்பாட்டுக்கே வழி இல்ல. நான் போய் ஏதாவது பண்றேன் அப்படி சொல்லி தம்பி தான் வந்து ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வந்தது. ஓ! நாங்க அதுக்கு ஒரு முன்னாடி குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுதுல்ல ஒரு குடியால வந்து. ம். தம்பி வந்து வசந்தகுமார். அவன் வந்து சென்னைக்கு வந்துட்டு அதுக்கு பின்னாடி அம்மாவுக்கு முடியலன்னு அதுக்கு பின்னாடி தான் நாங்க வந்தோம். ஓ! அண்ணா வந்து 10வது முடிச்ச உடனேயும் சாப்பாட்டுக்கே வழி இல்ல. ஆனா ம். அப்ப வந்து நாங்க சென்னைக்கு அனுப்புவோம். அண்ணா வந்து தம்பி கூட வேலைக்கு அனுப்பிச்சோம். ம். ஆனா அண்ணா அழுதுட்டான். என்னால முடியாது படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ம். அப்ப தம்பி வந்து சொன்னா நான் வேலையை தொடர்ந்து இது பண்றேன். நீ போயிடு படி ம். அப்படின்னு சொல்லி. ம். அதுக்கு முன்னாடி தான் வந்து அண்ணா 11வது போனது. ம். சரி. அப்பா வந்து எப்பவும் போல குடிச்சிட்டு ம். இப்படியே அம்மா டெத்துக்கு பின்னாடியே அப்படியே போச்சு கொஞ்ச காலம். திரும்ப பழையபடி இதே மாதிரியான வாழ்க்கை, வேலை இப்படியே தான். வேலை அண்ணன் கொஞ்ச நாள் போவான். ம். அவனுக்கு அந்த எழுத இந்த மாதிரி எல்லாம் டைம் கிடைக்காதப்போ எமோஷனல் ஆகி கொஞ்ச நாள் வேலையை விட்டு நிற்பான். ம். தம்பியும் வேலைக்கு தொடர்ந்து போவான். நானும் போவேன். ம். அண்ணனை வந்து அப்படியே கொஞ்சம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ம். வேலைக்கு போவான், ஸ்டாப் பண்ணுவான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ம். எத்தனையோ வேலை செஞ்சுட்டான். ம். பெயிண்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போவான். லிஃப்ட் ம். பண்றது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை குயின்ஸ்டான்ல போய் இந்த மாதிரி ம். காவலாளி மாதிரி உட்காந்துட்டு இருக்குது. இந்த ம். மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலை எதுவுமே மனசுக்கு பிடிக்கல. ம். அவனோட ஏன்னா எண்ணம் அவனுடைய ஆசை வந்து வேற ஆ, இடத்துல இருந்தது. அவனுக்கு நல்ல இந்த சினிமா இதுல வந்து எழுதணும். ம். அதாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய இது கிடையாது. ம். அவனுடைய படைப்பு. ஆவணப்படங்கள் மாதிரி எடுக்கணும். ம். அந்த மாதிரி ஆசை அண்ணனுக்கு நல்லா இருந்துச்சு. ம். ஆனா நாங்க என்ன பண்ண முடியும்? அப்போ வந்து சின்ன சின்ன சம்பளம். அப்ப கம்மியான இதுதானே. எனக்கு கல்யாணம் பண்ணணும். அத அடிக்கடி சொல்லுவான். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, நான் ஃப்ரீ ஆயிடுவேன். என் வேலைய பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு ம். சொல்லி. தம்பியும் அதுக்கு முழு சப்போர்ட். ஏன்னா அண்ணனுக்கு வந்து நமக்கு எதுவும் இல்லைனாலும் அண்ணன் எந்த வழியில போவானோ அண்ணன் கூட ம். போகணும். ம். அண்ணனுக்கு முடிஞ்சதெல்லாம் செஞ்சு ம். கொடுக்கணும் அப்படி ஆசை. தம்பி நல்ல பாசக்கார தம்பி. ஆமா. அதாவது 2 தம்பி பேரும் வந்து அண்ணன் தம்பி தம்பி. நான் பார்த்தது வரைக்கும் ம். 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரியே பேசிக்க மாட்டாங்க. ம். தம்பியாவே கிடையாது. எங்களுக்கு அப்பா மாதிரி அவன் தான். ஓ! எங்களை வழி நடத்திட்டு போனதே அவன் தான். ம். நாங்க ஏதோ படிச்சோம், வேலைக்கு போனோம்னு இல்லாம, எல்லா குடும்பத்துல சில முடிவுலாம் அவன் எடுப்பான். ஆனா சின்னவன் தான். சின்ன பையன். நான் வந்து சின்ன வயதிலே வந்து சுமை வந்து சுமை தோன்றல. அதிகம். ஏன்னா அப்பவே 4வது படிக்கும்போதே அந்த குடும்ப சுமையை தாங்கி வெளியே வந்தவன் தம்பி. ச்சே. ம். அவனுக்கு 15 வயசு 16 வயசு இருக்கும்போதே வீரப்பனாரை சந்திக்கிறதுக்கு காட்டுக்குள்ள தனியா போனாங்க. யாரு? வசந்தகுமார் ஓ! தம்பி. ஆ. அப்ப முத்துக்குமார் மாரியே தம்பியும் வந்து இந்த விஷயத்துல ஆர்வமா உள்ளவரு. ஆமா. அங்க காட்டுக்குள்ள போய் அங்க இருந்த பாதுகாப்பு போலீஸ் வந்து ம். "நீ சின்ன பையன் எதுக்குப்பா இங்க வந்த உள்ள? ம். இல்ல நான் பார்க்கணும். ம். இங்கெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கைது பண்ணாம கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஓ! எதனால அவர் அப்படி வீரப்பன பார்க்கணும்னு போனாரு? ஆர்வம். அப்ப அண்ணன் தம்பி 2 பேருமே இந்த விஷயங்கள வந்து தீவிரமா பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. தம்பி சுகுமார் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4, 5 கதை எழுதி வச்சிருந்தான். முழுக்க முழுக்க அவங்களுக்கு இதுதான் பேச்சுவார்த்தை அவர் வந்து பேசுறது. சினிமாவை நோக்கி போயிருக்க வேண்டிய ஒரு ஆமா. இளைஞர். ம். அதே மாதிரி வசந்தகுமார் வந்து பாக்கியராஜ் கிட்ட தான் வேலை செஞ்சாருங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரா கடைசியா வேலை செஞ்சான். ஓ! அசிஸ்டன்ட் டைரக்டரா ஆமா. வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மேக்கப் மேனுக்கு சரி, சரி. ஏதோ ஒரு மொத்தத்துல உதவியாளர். அண்ணனை எடுத்துட்டு போகணும்ட்டு ஓ! தம்பி முதல்ல உள்ளுக்குள்ள போறாப்ல. வேலை வாய்ப்புகள் அங்க தேடி கட்டுறோம் தம்பி ஃபர்ஸ்ட். ஆ. அதுலதான் விபத்தாகி அப்படியே அவரு விபத்துல இறந்தாரா? ஷூட்டிங்க்கு சாப்பாடு எடுக்க போகும்போது தான் விபத்தாயிடுச்சு. அம்மா இருந்தது மிக இழப்பா இருந்தா கூட ம். தம்பியா இருந்தது பெரிய அளவுல அவன் முத்துக்குமார் இழப்பு. நீங்க எப்படி இவங்க வாழ்க்கையில வந்தீங்க குடும்பத்துல? முத்துக்குமார். எனக்கு சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் தான். ஆ. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை குளத்தூர்ல தான். ம். இவங்க ஊர்ல இருந்து வந்த உடனே வியாபாரம் நான் இரும்பு வியாபாரம் பண்றேன், அவங்க அப்பாவும் இரும்பு வியாபாரம் பண்றாங்க. சரி, சரி. அந்த பழக்கம். அந்த பழக்க வழக்கங்கள் தான். ம். அந்த பழக்க வழக்கங்கள் நான் காதல் திருமணம் தான் பண்ணேன். ம். ம். 2004ல எங்களுக்கு திருமணம் ஆகுது. ம். 2005ல என் பையன் பிறக்கிறான். அதுக்கப்புறமா வசந்தகுமார் இருக்கிறான். அப்புறம் அம்மா முத்துக்குமார் இருக்கிறான். ம். இப்ப தொடர்ந்து வந்து. ஆமா. ம். அன்னைக்கு அந்த இப்போ நான் முத்துக்குமாரோட டைரி காட்டுனீங்க என்கிட்ட. நீங்க அந்த 28ஆம் தேதி ஜனவரி 28ஆம் தேதி அவர் எழுதியிருக்காரு. அந்த டைரியில அந்த ஒரே ஒரு பக்கத்துல அந்த 4 வரிகள் மட்டும் எழுதப்பட்டிருக்கு. ஆமா. ஆனா அந்த கடைசி 3 நாள் பார்க்கும்போது அண்ணா அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருந்தான். வேலைக்கு போகல. ம். வேலையை விட்டு நின்னாச்சு. எனக்கு 9 மாசம் என் பொண்ணு கன்சீவ் ஆகுனாங்க. ம். அந்த டைம்ல ஃபோன் பண்றது, இந்த பழைய கூட படிச்ச பசங்க கூட ஃபோன் பண்றது. அப்ப வந்து காயின்ஸ் ஃபோன்ல தான் ஃபோன் பண்ணி பேசணும். ம். பேசிட்டு வந்து சொல்லுவான் என்கிட்ட. ம். ஆனா வந்து வியாழக்கிழமை இறந்தாரு. இப்ப செவ்வாய்க்கிழமை ஃபுல்லா லீவ் ம். போட்டுட்டு வேலையை விட்டுட்டான். ஆனா எங்கேயுமே போகல. ம். ஏன்னு கேட்டா, இல்ல நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவல்ல, அதுக்கு முன்னாடி இவன் கூட அதிக டைம் இருக்க முடியாது. ம். அப்படின்னு அந்த செவ்வாய்க்கிழமை ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுல என் கூடயே பேசிக்கிட்டு இதை ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டு அங்க போயிட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். ஏன் நான் தேடி தேடி ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ம். இல்ல
ஒருத்தவங்க பேசினோடனே சந்தோஷமா இருக்கு. அப்படியே அடுத்தடுத்து பசங்க கிட்ட பேசணும்னு தோணுது எனக்கு ம். மனசுக்கு. அந்த வ ஜனவரி 29க்கு முன்னாடி இந்த மாரி அவர்கிட்ட இந்த மாரி எதுவும் பண்ண போற மாரி எதுவும் எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல. ஆனா அவர் வீட்லயே மகிழ்ச்சியா இருந்தான். இருந்தார். மகிழ்ச்சியா இருந்தார். ஆமா, அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி. வீட்லயே இருந்தான். அ, அவனோட கடமைகளை எல்லாத்தையும் முடிச்சுட்டான். ஏன்னா ம், அந்த அதெல்லாம் அதுக்கு பின்னாடி நாங்க உணர்ந்தது. ம், வசந்தகுமார் இறந்தப்ப என்ன செய்றாங்கன்னா, இன்சூரன்ஸ் பணம் வாங்கணும் அப்படின்றோம். விபத்துல இது பண்ணதுனால அந்த இது. முத்துக்குமார் சொல்றான், அந்த காசுலாம் வாங்க வேண்டாம். ம். ஓ! அவ்வளோ கஷ்டத்துல இருந்தப்பவும் அந்த பணம் இல்ல வேணான்னு. தம்பி செத்த அந்த பணம் நமக்கு வேண்டாம்னு நாங்க முடிவு பண்ணி வச்சது. ஆனா ஓ! அதுக்கு உள்ள எல்லா இதுவுமே எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுத்தான். ம், அதாவது முதல்ல வசந்தகுமார் இறந்த உடனே தம்பி இறந்த காசு வேண்டாம்னு இவங்களும் முடிவு பண்றாங்க, முத்துக்குமாரும் முடிவு பண்றான். ம், வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு எடுத்தாச்சு. ம், ஆனா இவன் தயார் நிலையில இருக்கிறான். அடுத்த கட்டம் நம்ம உயிர் தியாகம் சரி சாக போறோன்ற எடுத்த உடனே ம், அந்த 3 நாளைக்குள்ளார வசந்தகுமார் இறந்த ஆக்சிடென்ட்டுக்கு உண்டான கேஸ் போடணும் அப்படின்ற ஒரு மனநிலை எடுத்து, ஏன்னா நம்ம இல்லைன்னா தங்கச்சி எதுவுமே இருக்காது சரி, சரி. அப்படின்ற ஒரு இது, ம். அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்த்து ஆனா இருந்த ஒரே தம்பி, அதாவது ஆண் வாரிசுகள் 2 பேரு. அதுல ஒருத்தர் தவறிட்டாரு. விபத்துல இறந்துட்டாரு. அப்போ அண்ணன் வந்து நம்ம தங்கச்சி நம்ம இருக்கணும் அப்படின்னு அத யோசிக்காம இந்த இனத்துக்காக உயிர் விடணும் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணாருங்கிறது இல்ல அடிக்கடி சொல்லுவான். உனக்கு கல்யாணம் ஆன பின்னாடி நான் வந்து இந்த மாரி வெளிய போயிடுவேன். அந்த மாரி சொல்லுவான். குடும்ப வாழ்க்கையில வந்து இல்ல எனக்கு எத்தனையோ தங்கச்சி, தம்பி, அக்கா அவங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும். அடிக்கடி சொல்லுவான் அண்ணன். அது ம், வந்து அண்ணன் வந்து நான் மட்டும் சொந்தம்லாம் கொண்டாட முடியாது. அந்த மாரி பதிவு வந்து எப்பவுமே மனசுல ம், செலுத்துவான் அவன் வந்து. ம். நான் உனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. எனக்கு வந்து இது வேலை கிடையாது. ஆனா அந்த கடைசி காலகட்டத்தில வந்து அந்த நடந்த சண்டை சூழல். ம், தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுல. அதிலேயே உள்ளவங்களுக்கு அத தாங்கிக்க முடியாது. ம், என்கிட்டலாம் சொல்லுவான். அந்த நியூஸ்லாம் போட்டு காமிப்பான். எத்தன குழந்தைங்க வந்து செத்து போய் கிடக்கு ம், அப்படின்ட்டு. ம். அத நம்ம வந்து பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு ஓடி ஒதுங்கி ஒளிஞ்சுக்கிற ஆள் நம்ம தான். பார்த்தோன்னே இதாயிரும். வேணாம் எதுக்கு அப்படி சொல்லிட்டு. அவன் அத பார்த்து, பார்த்து, பார்த்து எமோஷனல் ஆகி அவனே அந்த முடிவ எப்படி எடுத்தான்னு இன்னும் அந்த கேள்விக்கு பதிலே இல்ல. ம். இல்ல அவனுடைய அந்த கடிதமே வந்து அவ்வளோ ஒரு நேர்த்தியா இருக்கும். அந்த கடிதத்த திரும்ப திரும்ப நான் பல தடவ படிச்சிருக்கிறேன். அந்த கடிதம் வந்து அப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஆலோசனை சொல்லி, அந்த பிரச்சனையுடைய தீவிரம் ஏன்? நான் ஏன் இந்த முடிவு எடுக்கிறேன்? அப்படிங்கிறத, ஏதோ ஒரு எமோஷனலா நான் இத ஒண்ணு பார்த்தேன். நான் அதனால இது பண்றேன் அப்படிங்கிறது இல்ல. ஒரு தீர்க்கமா நான் இத செய்றேன். இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாரி எடுத்திருந்தாப்புல. அன்னைக்கே நடந்து இப்ப அண்ணன தீக்குளிச்சத பார்த்து எத்தனையோ பேர் எமோஷனலா தீக்குளிச்சாங்க. ஆமா. அண்ணன் வந்து அப்படி கிடையாது. அ ஆழமா அவன் அத வந்து வாங்கிட்டான். உள்வாங்கின விஷயம். உள்வாங்கி இத செய்யணும் அப்படின்னு. வாங்கும்போதே எங்களுக்கு உணர்த்துனதுதான். அவன் வந்து எப்படி குடும்ப வாழ்க்கைக்குள்ள வரமாட்டான். அந்த சொந்த பந்தங்கள் இந்த மாரி சாதா வாழ்க்கை வாழ மாட்டான்னு ம், சொன்னாங்க. நீங்க வணிக சங்கத்துல இருக்கிறீங்கல்ல, ம், வெள்ளையனாச்சிகிட்ட போய் பேசுங்க. வெள்ளையன்ட்ட அப்ப வெள்ளையன் மட்டும் தான் சங்கம். ம், இப்பதான் சங்கங்கள் ஆயிடுச்சு. வெள்ளையன்ட்ட போய் சொல்லுங்க. ம், தமிழ்நாடு ஃபுல்லா பால் பாக்கெட் கூட வாங்குறதுக்கு மக்கள் திண்டாடணும். ம். கொந்தளிப்பான ஒரு மனநிலை ஆமா. உருவாகணும். ம், அது எதனால? அதாவது கடை அடைப்பு நடத்தணும். ம். இலங்கையில இவ்வளவு அரசுக்கு எதிரான ஒரு ஆமா. இது வரணும். இலங்கையில இவ்வளவு பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க. தமிழக அரசு வந்து எதுவும் செய்ய மாட்டுது. அதனால வணிகர்கள் நாங்க கடை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி இதை என்கிட்ட வெள்ளையனாச்சியில பேச சொல்றான் போயிட்டு. ம், அது சாத்தியமா எனக்கு தெரியல அந்த ம், டைம்ல. ம். ஆனா முத்துக்குமார் இறந்த பிறகு வெள்ளையனாச்சி தான் அதெல்லாம் அதெல்லாம் நடக்குது. நடக்குது. அ, புரட்சியா கடையடைப்பா இருக்கட்டும், ம், இந்த விஷயங்கள் உலகம் ஃபுல்லா பரவுனது வெள்ளையனாச்சி ம். வணிகர் சங்கங்களால தான் நடந்தது. இல்ல அந்த நேரத்துல வந்து அண்ணன் வெள்ளையண்ணன் தலைமையிலான அந்த வணிகர் சங்கம் வந்து மிக தீவிரமாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததுல அவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதா இருந்தது. அதாவது முத்துக்குமார் 2000 இறக்குறாப்புல ம், எனக்கு காலையில ஒரு 11 மணி 11:30 மணி அப்ப நான் இரும்பு வியாபாரத்துக்கு போயிருந்தேன். காவல்துறையில இருந்து தான் ஃபோன் பண்றாங்க. ம். அப்ப சின்ன ஃபோன் இருக்கு. இந்த மாதிரி ராஜமோகன் ஸ்டேஷனுக்கு வாங்க. இல்ல அதான் அன்னைக்கு ஜனவரி 29ஆம் தேதி உங்கள்ட்ட பார்த்துட்டு சொல்லிட்டு போறாரா? இல்லங்க. ஆ. அன்னைக்கு நைட்டே வந்து சொல்லிட்டான். என்ன சொன்னான்னா, "காலையில கொஞ்சம் வெளிய போகணும் 5 மணிக்கு. நீ சாப்பாடு எதுவும் கட்டி குடுக்க வேணாம். ம், நீ தூங்கு. நான் ம். காலையில எந்திரிச்சு போயிடுவேன்" அப்படி சொன்னான். ஓ! ஆனா 28ஆம் தேதி முதல் நாள். நைட்டு 11:30 மணி இருக்கும். ஓ! அதுக்கு முன்னாடி நான் வந்து காலையில என்னால மனசு கேட்கல. சாப்பாடும் வேணாம்னு சொல்லிட்டான். காசும் வாங்கிக்கலையே. நான் தான் அவனோட எல்லாமே குடுக்கணும் அவனுக்கு. ம், அண்ணன்கிட்ட எதுவும் கிடையாது. அப்ப நான் மேல போய் பார்க்கும்போது, அவன் குளிச்சுட்டு அந்த டவல் எல்லாம் போட்டுருக்கான். அப்பதான் தண்ணி சொட்டுது. ம், 5 நிமிஷம் முன்னாடி வந்தா பார்த்துட்டு இருக்கலாமே அப்படின்னு நினைச்சுட்டு கவலைப்பட்டுட்டு நான் கீழ போயிட்டேன். போயிட்டு ஃபோன்லாம் பண்ணல. என்கிட்ட ஃபோனெல்லாம் அப்ப கிடையாது. பட்டன் ஃபோன் தான். இவங்க கிட்டயும் அந்த அளவுக்குலாம் ஃபோன் வச்சுட்டு சின்ன ஃபோன் வந்திருப்பேன். ஒன்று இருந்துச்சு.
ஆனா அப்போ உடனே நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா? ஃபோன் அந்த அளவுக்கு நம்ம யூஸ் இல்ல. இல்ல முத்துக்குமார் அந்த டைம்ல ஃபோன் வச்சிருந்தான். பட்டன் ஃபோன் வச்சிருந்தாங்க. ரிலையன்ஸ் ஃபோன் சின்ன ஃபோன் ஒரு ஃபோன் வச்சிருந்தாப்புல. அப்படியே வீட்டுக்கு சார் நைட்டுக்கு மத்தியானமா வந்துருவான்னு நினைச்சிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு ஒரு 10 மணிக்கு மீன் வந்தது. மீன் சமையல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும். சரி வாங்கி சமைப்போம். மத்தியானம் சாப்பாட்டுக்காவது வந்துருவான்ட்டு மீன் வாங்கி வச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து ஃபோன் வந்தது மேல. ஹவுஸ் ஓனர் போலீஸ் வீட்டுக்கு. வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலீஸ் ஓ வந்தாங்க. ஒரு 10, 10:15 இருக்கும் நினைக்கிறேன். போலீஸ் வந்து இந்த மாதிரி முத்துக்குமார்னே ஆரம்பிக்கிட்டுன்னு எனக்கு அண்ணன் ஏதோ போய் செஞ்சுட்டான் போல. இந்த மாதிரி யோசிக்கல நான். ஏதோ வந்து கூட்டங்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஏதோ ஏதோ மாட்டிக்கிட்டான். அந்த மாதிரி அதுக்கு தான் தேடி வந்துட்டு இருக்காங்க போல நினைச்சு நான் அந்த மாதிரி அவங்க கிட்ட பதில்லாம் சொல்லிட்டு எப்படியாவது அண்ணனுக்கு ஃபோன் பண்ணணும். அதாவது அங்க அவங்க என்ன சொல்றாங்க உங்ககிட்ட? வந்து முத்துக்குமார் நீங்க யாருங்கிற மட்டும் தான் கேட்காங்க, வேற விவரம் சொல்லல. அப்பா எங்க அம்மா கிடையாது, அப்பா அந்த மாதிரி தொலைவா கொஞ்சம் வேலை பார்க்காங்க, பக்கத்துல கிடையாது, ஃபோன் பண்ணாதான் உண்டு, அவங்களே பண்ணாதான் உண்டு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். தம்பி இல்லைல்ல, தம்பியா இறந்து போயாச்சு. அப்போ நான் வந்து ஃபோன் போலீஸ் கேட்டவுடனே அவங்களுக்கு அந்த தகவல்லாம் சொல்லிட்டு அண்ணன் செல்லுக்கு போய் ஃபோன் போடுறேன் நான். மாட்டி எங்கேயும் மாட்டிக்காத, வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டு இருக்கு, போயிடு, வீட்டுக்கு வந்துடாத அப்படின்னு சொல்றதுக்காக காயின்ஸ் ஃபோன் போய் போடுறேன் 3 வாட்டி. நடக்க அண்ணா ஃபோன் எடுக்கல, ஃபோன் போகல அந்த டைம்ல அண்ணனுக்கு. அதான் ஃபோனில் அவங்க எடுத்துட்டு இருப்பாங்கல்ல, ஃபோன் என்னாச்சுன்னு கவனிக்கல. ஆனால் ஃபோன் கொடுத்தாங்க, அதுக்கு பின்னாடி கொடுத்தாங்க. அது வேலை செய்யக்கூடிய கண்டிஷன்ல இல்லை போல, தீ குளிச்சதுனால ஏதோ ஆயிடுச்சு. ஆனால் நான் 3 வாட்டி 4 வாட்டி போகும்போதும் போலீஸ் போயிட்டாங்க. ஆனால் அங்கங்க புது ஆளுங்க படிச்சவங்க மாதிரி அங்கங்க நிற்காங்க. ஏன்னா எப்படியாவது இவங்க கிட்ட தகவல் வந்துட்டாங்க போல வீட்டுக்கிட்ட. ஆனால் இந்த என்னோட சூழ்நிலையை பார்த்துட்டு 9 மாசம் குழந்தை கன்சீவ் ஆகினோடனே பார்த்துட்டு என்கிட்ட வந்து பேசவோ என்கிட்ட சொல்லவா அந்த விஷயத்தை இவங்களும் என்கிட்ட சொல்லல. இவங்க கிட்டே ஃபோன் பண்ணி அவங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அந்த டைம்ல ஃபோன் பண்ணாங்க, தகவல் சொல்லிட்டாங்க இந்த விஷயத்தை. ஸ்டேஷனுக்கு போறேன், ஸ்டேஷன்ல போன உடனே இந்த மாதிரி. வணக்கம் நண்பர்களே, லைன்ஸ் மீடியா நண்பர்களின் பங்களிப்பில் இயங்கக்கூடிய சுதந்திரமான ஊடகம். நீங்களும் இந்த ஊடக பயணத்தில் துணையாக வர விரும்பினால் இந்த வங்கி கணக்கின் மூலமாகவோ ஜாயின் பட்டன் மூலமாகவோ உங்கள் பங்களிப்பை செலுத்தலாம். நன்றி. தீ குளிச்சாப்புல கேஎம்சி ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒன்று, நீங்க தான் முடிவு எடுக்கக்கூடிய ஆளா அப்படின்னாங்க. நம்ம நான் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு, நீங்க போங்கன்னாங்க. அப்போ கூட இவ்வளோ ஒரு தீக்காயத்தோட இறந்துருப்பான்னு தெரியாது. தீக்காயம் பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சுதான் அங்கே போனது. ஆனால் நாங்கள் போறதுக்கு முன்னாடியே நான் ஒரு 11:30 மணி அந்த டைம் நாங்கள் போயிருப்போம். ஆனா மத்தியானம் 1:30 மணி முடிய என்கிட்ட எந்த தகவலுமே சொல்லல. இவங்களும் சொல்லல. நீங்க மாசமா இருக்கிறதுனால இவங்களும் சொல்லல. இவங்களும் எமோஷனல் கட்டுப்படுத்திட்டு பார்க்கலாம், நான் போய் பார்க்க என்னன்னு. ஆனா தொலைக்காட்சி எல்லாமே ஒளிபரப்பாயிருக்கு. தொலைக்காட்சிலாம் நான் போடல, பதட்டம் வந்துடும்ல. என் பையன் வந்து வேலைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டான். சின்ன பையன் குழந்தை 4 வயசு. அப்போ அவனுக்கு எல்கேஜி படிச்சுட்டு இருந்தான். நான் 9 மாசம்னே மாமியார் அன்னைக்கு எப்போ வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க தான் வந்து அந்த மீனெல்லாம் கழுவி என்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க, சமைக்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். போலீஸ் வந்தோடனே அப்படியே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நான் போய் அண்ணனுக்கு ஃபோன் போட ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஃபோன் கிடைக்கலன்னோடனையும் அதுக்கு பின்னாடி மேலே ஹவுஸ் ஓனர் வீட்டில் ஃபோன் அடிக்குது, டெலிஃபோன். அந்த இந்த ஃபோன் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோன் அடிக்குது. அவங்க சொல்றாங்க போட்டோ கேட்டாங்க போல. கேட்டோன்னே இல்லை அவங்க தங்கச்சிகிட்ட தான் வாங்கணும், இப்போ வாங்க முடியாது. அது வந்து தெளிவா அந்த அக்கா சொன்னதே எனக்கு கீழே கேட்குது. அதுக்கு பின்னாடி தான் அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி நான் அவங்க கிட்ட கேட்டு அவங்களை இது பண்ண பின்னாடி தான் ஆமா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி தான் இந்த மாதிரி தீ குளிச்சு தான் செத்து போயிட்டாங்க. யோசிக்கவே முடியாத ஒரு வழி வந்து சொல்லவே முடியாது. ஆனா நான் அழுதான், எமோஷனலான எல்லாம் பண்ணோம். ஆனா உடனே போய் அண்ணனை பார்க்கணும், ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. இவங்ககிட்டையும் பேச முடியல, எந்த ஃபோன்லாம் கிடையாது. அந்த பதட்டத்தில் வீட்டில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். பக்கத்தில் உள்ளவங்களாம் சுற்றி உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் ஏதோ பண்ணிட்டான், அவன் நினச்சதே ஏதோ நடக்குது, செத்துட்டான். அது இன்னும் இல்லவே இல்லை அண்ணன். ஆனால் அவன் நினச்சதாவது நடக்கணும்ன்ட்டு இவங்ககிட்டலாம் நான் கலந்துலாம் ஆலோசிக்கல. ஏன்னா டெய்லி நான் பேசக்கூடியது அண்ணன்கிட்ட. அவன் என்ன பண்ணானோ அது நடக்கட்டும். அப்பவுமே அந்த முடிவு எடுத்தீங்க. உடம்ப பார்க்கலாம். நீங்க அந்த கடிதத்தை படிச்சீங்களா? இல்ல படிக்கல. ஆனா அவனோட எல்லாமே உணர்வுதான் நமக்கு தோணும் இல்லையா. கடிதம்லாம் படிக்கல. இதெல்லாம் முடிஞ்சு நான் அதை படிக்கும்போதே 10-15 நாள் கூட ஆயிட்டு இருக்கலாம். ஆனா அவனோட எண்ணங்கள் வந்து முழுசாவே உங்களால உணர முடிந்தது. அண்ணா இதுக்குதான் செஞ்சிருக்கான், மத்தவங்க எல்லாம் சொல்ல வர செஞ்சிருப்பாங்கல்ல இந்த மாதிரி. இல்ல கூட எல்லாருமே லேடிஸ் தான். ஏன்னா எல்லாமே அங்க போயிட்டாங்க உடம்பு வச்ச இடத்துக்கு. இவங்களெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, ஃபுல்லாவே பார்க்கல. அடுத்த நாள் காலையில விடிய காலம் வியாழக்கிழமை அண்ணா இறந்துட்டாங்கன்னா உடம்பு ஈவினிங் வச்சுட்டாங்க அங்க. வெள்ளிக்கிழமை விடிய காலம் தான் நான் அங்க போனது. 3 மணிக்கு மேலதான் அண்ணனை பார்க்கவே போனது நான். ஏன்னா அப்ப அந்த எல்லாம் சொன்னாங்கல்ல, அந்த போலீஸ் அது இதுன்னு கூட்டம் அதிகமாயிடுச்சு,
நான் போனேன்னா இது வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி எங்கேயோ போயிடும் வந்து என்னோட ம் நோக்கம் வந்து. ம் அதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நான் போனேன்னா உடம்பு வைக்க முடியாது இல்லையா? அங்கே வந்து ம் ம் தங்கச்சிக்கு எதனா ஆகிடும் அப்படி இப்படி ஏதாவது பேசுவாங்க. ம் அதனால நான் போகவே இல்லை. அதுவும் நீங்க மாசமா வேற இருக்கிறீங்க, நிறைய மாசம். நான் என்ன கட்டுப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா அங்கே வந்து அவன் என்ன நினைச்சானோ அது நடக்கட்டும் ம் அப்படின்னு. நாங்கள் பார்த்ததே 3வது நாள் இவங்க அந்த உடம்ப அடக்கம் பண்ணிட்டு வந்த பின்னாடி தான். ஓ. அப்பவே ஏதோ தொகைலாம் அனௌன்ஸ் பண்ணாங்களா அந்த அரசு வந்து அந்த சமயத்துல வந்து அந்த போராட்டத்தை மடை மாத்துறதுக்கு நிறைய வேலைகள்லாம் செஞ்சாங்க. செஞ்சாங்க. வேற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி அவர் இதுக்கு இறக்கல, அதுக்கு இறக்கல அப்படின்னு. ஆனா அந்த கடிதம் இருக்க போய் தான் நிறைய குற்றச்சாட்டு வச்சாங்க. காதல் காதல், தோல்வியில இறந்தாங்க. எல்லாம் நாங்க வீட்ல அப்பப்ப வந்து கேட்பாங்க. ஏதாவது பேட்டி எடுக்க வந்தாங்கன்னா கேட்பாங்க. ஒண்ணு வேற திமுக ஏதாவது தொடர்பு இருந்ததா அவருக்கு? அது கேட்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது செய்ய சொல்லி வெளிய அமைப்புகள் ஏதாவது கட்டாயப்படுத்தாங்களா? கொடுத்தாங்களா? உங்களுக்கு ஏதாவது குடுத்தாங்களா அந்த அமைப்புல? இந்த மாதிரி அடிக்கடி கேள்விலாம் எழுப்புவாங்க. ம் ஆனா அதெல்லாம் இல்ல. ம் ஏன்னா அந்த கடிதம் மட்டும் இல்லைன்னா நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் செஞ்சிருப்பாங்க. உண்மையிலே அது நடந்திருக்கலாம். கடிதத்தை தெளிவா அந்த வேலை பார்த்துருக்கிறாப்புல. இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு அதனாலதான் நம்ம வந்து மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்தப்போ கூட என்ன சாதின்னு கேட்டப்போ நான் தமிழ் சாதின்னு சொல்லிட்டு செத்து போனார் ஒரு இதெல்லாம் மனுஷன். நான் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அவங்க நம்ம கிட்ட விசாரணை நடத்துறாங்க. இது பெரிய விஷயமாகுதுன்னா அதுக்குள்ள அந்த முத்துக்குமார் எழுதின மரண சாசனம் வந்து வெளியே வந்து வெளியே அதான் நான் எங்க போக பத்திரிகை ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்கள் எல்லாரும் வந்து நான் அலுவலகத்தை காட்டு மறைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஒருத்தர் கொடுக்குறாங்க. கடிதத்தை படிச்ச உடனே என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படி ஒரு ரொம்ப ஒரு இதான மன ஸ்டக் ஆகி போச்சு. என்ன எனக்கு விவரம் பண்றதுன்னு தெரிஞ்ச தெரியல. உடனே முதல்ல வந்து வணிக சங்க தலைவர் வெள்ளையனுக்கு தான் ஃபோன் பண்றேன். அண்ணாச்சி இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுனாச்சு அப்படின்றேன். நான் போறதுக்கு முன்னாடி அண்ணாச்சி வந்துடுறாங்க. அண்ணாச்சியோட தம்பி வந்து தமிழ் தேசியவாதி ம். புகழேந்தி தங்கராஜ். சும்மா அண்ணன் புகழேந்தி தங்கராஜ். அவரு அங்க வராப்புல அவரு தகவல் எல்லா தமிழ் தேசியவாதிகளுக்கெல்லாம் சொல்றாங்க. பெரிய கூட்டம் வந்துடுது. ம். கூட்டம் வரத்துக்கு நாங்க போய் ஸ்பாட்டுக்கு போயிடுறேன். அப்போ வந்து ஏதோ ஒரு நியூஸ் சேனல் அவங்க நேரடி ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஒளிபரப்பு பண்றாங்கன்னா முத்துக்குமார் வந்து காதல் தோல்வியால ம். தீக்குளிச்சுட்டாப்புல ம். அப்படின்ட்டு எல்லாருமே இருக்கிறாங்க. நீங்க கேக்குறீங்க. நான் கேட்கறேன். ஓ அவங்க சொல்லிக்கிட்டு நான் இருக்காங்க, கேட்டுக்கிட்டு பக்கத்துல நிக்கிறேன். கேமரா இங்க இருக்கு. நான் பின்னாடி நிக்கிறேன். அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி காதல் தோல்வியால ம். தீக்குளிச்சுட்டாப்புல எவ்வளவு கொச்சப்படுத்திருக்காங்க பாருங்க. அப்படின்ட்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அட்வொகேட்ஸ் டீம் அவங்க வராங்க. ம். அவங்க வந்தோடனே கை கலப்பாகுது. ம். ஏன் தவறான செய்தியை நீங்க பரப்புறீங்க அப்படின்ட்டு அடிக்கிறாங்க. அங்க முத்துக்குமாரோட உடம்ப நாங்க எங்க கொண்டு போகணும்னே தெரியல. ம். என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றதுன்னா ஒரு நம்ம இருந்த தெரு வந்து ரொம்ப சின்ன தெரு. ம். அந்த தெருக்குள்ள கொண்டு போலான்னு பார்த்தோம். அதுல எல்லாரும் பேசுறாங்க. யாருன்னா நம்ம வெள்ளையனாச்சி, வைகோ அவரு ம். அவங்கதான் ம். பேசி முடிவு எடுக்கிறாங்க. என்ன செய்யலாம்னா வெள்ளையனாச்சி நான் பாத்துக்கிறேன் இதை அப்படின்ட்டு எங்க வணிக சங்கத்தை கட்டிட்டு திருமாவளவன் இருந்தாரு வந்தாரா உடனே அப்போ? திருமாவளவன் அந்த டைம்ல அங்க வரல. ஆனா ஒரு அந்த இதுல சொல்லும்போது திருமா வைகோ இவங்களுடைய பேரை வந்து முதன்மையா ஆமா. அன்னைக்கு நைட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க ஸ்பாட்டுக்கு இங்க தான் வந்தாங்க. அங்க மருத்துவமனைக்கு வரல. அதுக்கப்புறமா தான் அங்க இருந்து நம்ம குளத்தூருக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு உடனே வச்சுட்டு உடனே நம்ம எடுத்து அடக்கம் பண்ற மாதிரி காலகட்டத்துல தான் கொண்டு வந்தோம். ஓ. அப்பயே என்ன பேசுறாங்க அப்படின்னா பேர் சொல்லல. இப்ப அவங்க அரசியல்வாதின்றதால பேர் சொல்லல. வெள்ளையன் மட்டும்தான் தீர்க்கமான முடிவு எடுத்து ம். நீங்க யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல நாங்க இதை போராட்டத்தை முன்னெடுப்போம். நாங்க பாத்துக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன் நீங்க ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதை ஏன் பெரிய விஷயமாக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுறாங்க அவங்க. ஆமா. ஆனா அவங்க வந்து கைதான் சொல்றாங்க. என் காது போட நானும் கேட்டேன் இது பண்ணேன். சொன்னதா கேள்விப்பட்டேன். வேண்டாம் நாங்க பாத்துக்கிறோம். அதை நீங்க போறதா நீங்க போங்க. இதோட ஒரு கிழமையை வேற அவர் சொல்லி சொன்னதை அவங்க கேள்விப்பட்டேன். உடனே அவர் தலைமையில் அவங்க தான் எடுத்து நடத்துறாங்க. 3 நாள் வச்சிருக்கிறாங்க. 3 நாள் கழிச்சு இறுதி ஊர்வலம் கொண்டு போகும்போது எல்லாருமே சேர்ந்துதான் முடிவு பண்றாங்க. இந்த ரூட்ல போகலாம், மூலக்கொத்தனம் சுடுகாட்டுக்கு இப்படி போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுலயும் ஒரு சிக்கல் நடக்குது. பெரம்பூர் போன உடனே உள்ளுக்குள்ள அரங்கத்துல கூட்டம் நடந்துகிட்டே இருந்துச்சு. நான் வெளியே இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன், பாத்துக்கிட்டே இருந்தேன். பெரம்பூர் வெளியே பெரிய அளவுல மக்கள் திரள், இது மாணவர்களுடைய போராட்டங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பாத்தீங்களா நீங்க? அப்போ நீங்க அங்க வரல, அந்த இடத்துக்கு வரல. அங்கதான் இருந்தாங்க, வெளியே வரல. போராட்டத்தை முழுக்க வந்து நீங்க மக்கள்கிட்ட கொடுத்துட்டீங்க. அதாவது கோரிக்கையை வந்து என்ன வந்து துருப்புச்சுட்டாய் பயன்படுத்திக்காங்க. உடம்பு தான் அன்னைக்கு எங்களை விட்டு போச்சு. அவனோட உணர்வு நமக்கு தெரியும் இல்லையா? அவன் எதுக்காக அதை குளிச்சானோ
அது நடக்கணும்ல. ஆனா அந்த விஷயங்கள் எதுவுமே என்ன சுத்தி உள்ளவங்க எல்லாமே படிக்காதவங்க தான், கொஞ்சம் வயசானவங்க. ம். குடிசை வீட்டுல உள்ளவங்க எவ்வளவு பேசுவாங்க. செத்துட்டா அந்த பொண்ணு கூட உட்காந்துட்டு இருக்கணும். ஆனா எனக்கு வந்து அத ஃபீல் பண்ண முடியும். அண்ணன் வந்து இதுக்காக தான் செத்து போனான். உடம்பு தான் இல்ல அன்னைக்கு எங்ககிட்ட. ஆனா அவனோட உணர்வு நம்மள பேசிக்கிட்டு அந்த மாதிரி ம். இருக்கும் இல்லையா? அதனால நான் அதுக்கு அப்போ மதிப்பு என்னுடைய மனைவி மாசமா தான் இருந்தாங்க. அப்போ நான் வந்து 3 நாளும் அங்கதான் அவங்க வீட்டுக்கு போல. அங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருந்தேன், வச்சுக்கிட்டு இருந்தேன். 10, 15 நிமிஷம் தான். அதுக்குள்ளே போலீஸ் எல்லாம் பக்கத்துல வந்துட்டதுனால இவங்க எல்லாம் அங்க உட்காந்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா டயர்ட் ஆயிட்டாங்க. அடுத்த நாள் ம். விடிய காலங்கும்போது வியாழக்கிழமை காலையில 10 மணில இருந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா? அங்க போய் நான் கத்துனதுல அழுது இது பண்ணனே போலீஸ் எல்லாம் வந்து எதுவும் ஆயிடக்கூடாது இல்லையா அங்க. ம். அதனால எமோஷனல் கட்டுப்படுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் உடம்பு எடுக்கும்போதெல்லாம் போகல. ம். ஏன்னா அளவுக்கு அதிகமான கூட்டம் அது. ம். என்ன கூட்டிட்டு போகவும் முடிவு எடுக்கணும்னா இவங்களும் என்னோட அப்பாவ தான் எடுக்கணும். அந்த சமயத்துல நெறைய வந்து அரசு வந்து நிதி கூட அறிவிச்சாங்க. நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்க. அப்பாவே சொல்லிட்டாங்க. ஆ. அப்பா வந்து அத ஏதாவது ஏத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, அப்பா அந்த கடிதத்தெல்லாம் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க அந்த டைம்ல. அ. அந்த மேடையில தானே அப்பா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இல்ல நம்ம குடும்பத்துல ஏற்கனவே ஒரு பொருளாதார நெருக்கடி, ரொம்ப வறுமை, சாப்பாட்டு கூட இந்த சிரமத்துல வந்தவரு. சரி, அப்ப அரசு அப்ப கிட்டத்தட்ட 10 15 லட்சத்துக்கிட்ட. அவ்வளவு 3 லட்ச ரூபா அறிவிச்சாங்க. ஆனா பல்வேறு அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து அவங்க ஒரு மாரி. நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அடுத்தடுத்து எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. ஆ. அவங்கள நம்ம வேணாம்னு சொல்லிட்டதுனால ம். அப்படியே எல்லாம் அமைதியாயிட்டாங்க. 3 அப்பாவே லட்ச அது ரூபா தெளிவா முடிவு அத பண்ணிட்டாங்க. வேணான்னு சொல்றது வந்து அரசு மீதான இப்படி நடக்குது. இந்த அண்ணனுடைய அதோட அண்ணனை மதிக்கணும் இல்லையா நம்ம? அண்ணனோட அவனுடைய கோரிக்கை என்ன? உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும். நம்ம வாங்கிட்டா நம்மளே அவன் நம்மளோட இல்ல, அண்ணனை அசிங்கப்படுத்தினதுக்கு மாதிரி சமம். ஆயிடும். அந்த மரண சாசனத்துல படிச்சாலே ம். அப்ப ஆண்டுகிட்டு இருந்த திமுகவை தான் ம். ஃபுல்லாவே ஆமாமா. எதிர்த்துதான். ஏன்னா திமுகவை, கருணாநிதியை முத்துக்குமார் அளவுக்கு அவ்வளவு தெளிவாக, நேர்த்தியாக அம்பலப்படுத்திட்டு போனது இல்ல. ஒரு வரி அப்படிங்கிற இருக்கும். பட்சத்துல அவங்க கொடுக்கக்கூடிய பணம் அது எவ்வளவு வேணா இருக்கலாம். ம். அது எவ்வளவு கொடுத்தாலும் அது வேணாம் அப்படிங்கிற. 3 லட்சம் அறிவிச்சாங்க. ம். முத்துக்குமார் அவங்க அப்பா தீர்க்கமா முடிவு எடுக்கிறார். ம். இந்த பணம் நம்மளுக்கு வேண்டாம். ம். இந்த பணத்தை நம்ம வாங்கிட்டோம்னா அவன் இறந்ததுக்கான அர்த்தமே கிடையாது. அவன் தியாகத்துக்கு அர்த்தமே கிடையாது. ம். அரசு கிட்ட இருந்து வர்ற நிதியை அவமானமா கருதி வாங்காம சொன்னதே வந்து என்ன அளவுல பெரிய அளவு. பின்னாடி அதுக்கப்புறம் நீங்க அந்த கடிதத்தை படிச்சு பாத்தீங்களா? நான் நல்லா பேசதான் என்னால முடியாது. ம். படிப்பு வந்து அண்ணன் எந்த அளவுக்கு ஸ்பீடா படிப்பாங்களோ அந்த அளவுக்கு சரி. புத்தகங்கள் அப்போ அந்த அண்ணனுடைய அந்த கடிதத்தை படிச்சப்போ உங்களுக்கு என்ன தோணும்? அது வந்து வெளியாளுங்களுக்கு தான் அது கடிதமாவோ உணர்த்தவோ அன்னைக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கலாம். ம். எனக்கு வந்து தின வாழ்க்கையிலே அவங்க பேசினது தான். பேசினது. அது அன்னைக்கு மட்டும் நடந்த விஷயங்கள் கிடையாது இல்லையா? ம். சின்ன வயசுல வச்சு இருந்தாலும் நம்ம அண்ணன் இவ்வளவு நேர்த்தியா எழுதுவான். எழுதியிருக்கானே அப்படிங்கிறது. அந்த கடிதம் மட்டும் நான் படிச்சது இல்லையே. அண்ணன் எழுதின கவிதை, கதை தொகுதி எல்லாமே என்கிட்ட தான் அண்ணன் படிக்கவே கொடுப்பான். சரி, சரி. நான் வேலைக்கெல்லாம் எடுத்துட்டு போய் மத்தவங்க கிட்ட எல்லாம் படிக்க கொடுப்பேன். அண்ணன் எழுதின கவிதை, கதை. எங்க அண்ணன் அந்த அளவுக்கு எழுதுவான். சின்ன வயசுலயே வந்து நான் எனக்கு கூடவே அதிக வயசும் வித்தியாசம் இல்லையா? கிடையாது. 15 மாசம் தான். அப்படியே நட்பு மாதிரி தான் எல்லாமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவனோட ஃபீலிங்ஸ் என்னால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். அன்னைக்கு வந்து இரவு முத்துமாருடைய உடல் வந்து பெரிய நீண்ட பயணமா போகுது. இரவு ஒரு 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நள்ளிரவு. அப்போ மூலகுத்தலம் இதை நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன். மூலகுத்தலம் சுடுகாட்டுல வந்து முத்துக்குமாரோடைய உடல் எரிச்சு அந்த புகை வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. அந்த புகையை சுவாசிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு முடிவை யோசிச்சேன். இந்த வாழ்நாள் வரைக்கும் கருணாநிதியை எந்தெந்த வழியில அம்பலப்படுத்த முடியுமோ அதை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அது அன்னைக்கு எடுத்த அந்த முடிவு தான் நம்மளை வந்து பல நேரங்கள்ல எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அது வந்து இந்த இதுல இருந்து நம்ம விளைகிறக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து அந்த கடிதமும் முத்துக்குமார் இதுதான். இப்படிலாம் 2009 ஒண்ணு நடக்கல, முத்துக்குமார்னு ஒருத்தவன் இறக்கல, அவன் கடிதத்தை படிக்கல அப்படின்னா எங்க வாழ்க்கையில வேற மாதிரி இருந்திருக்கும். நீங்களும் எங்க அண்ணனை மாதிரி உள்ள உணர்வுள்ள ஆளுங்க. நிச்சயமா இடங்கள் இருக்கும் உங்களுக்கு. பொது வாழ்க்கையில வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா இடங்கள் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல அந்த பேரணி அவனுடைய கோரிக்கை வந்து என்னுடைய உடலை துருப்பிச்சிட்டா வச்சு இந்த போரை நிறுத்துறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கன்னு சொன்னாங்க. அப்ப இந்த தலைவர்கள் அதை வந்து அவனுடைய உடலை அடக்கம் பண்றதுலே குறியா இருந்தாங்கல்ல. முழுக்க அந்த ஒரு நாள் வரைக்கும் யாருமே எதுவுமே சொல்லல. ஒரு நாள் வரைக்கும் நம்ம வலுப்படுத்துவோம் இதை அப்படிதான் பேசிட்டு அது தமிழகம் முழுக்க பெரிய கொந்தளிப்பா மாறுறது இந்த தலைவர்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமா ஆரம்பிச்சோம். ஆமா, அப்ப திமுக அரசு நெருக்கடியை கொடுக்குறாங்க. எப்படியாவது கொண்டு போய் சீக்கிரம் முடிச்சிருங்க. திமுக அவங்க அரசாங்கம் அறிவிச்சா நம்ம அந்த 3 லட்சத்தையும் நம்ம வேண்டாம் மறுப்பு தெரிவிக்கிறோம். அவங்களை எதிர்த்துதான் முத்துக்குமாரே அந்த மரண சாசனமே இருக்கு.
உடனே அவங்களுக்கு நெருக்கடியை கூட இருக்கிற கட்சிக்காரர்களுக்கெல்லாம் நெருக்கடியை கொடுத்து உடனே அதை அப்புறப்படுத்துங்க அப்படின்ற ஆர்டர் அவங்க நேரடியாக கொடுக்குறாங்க. ஏன்னா அங்க உள்ள போலீஸும் நுழைய முடியல, எல்லாமே வழக்கறிஞர்கள் மாணவர்கள்னு மொத்தமும் உடலை சூழ்ந்து அந்த இடமே வந்து ஒரு காவல்துறைக்கு அப்பாற்பட்டு பாதுகாக்கப்பட்ட இடம் மாணவர்கள் கையில தான் இருந்துச்சு. மாணவர்கள் கையில தான் இருந்துச்சு. ஆனா அதை வந்து இந்த தலைவர்கள் வந்து பிடிங்கி அதை வந்து செதைச்சாங்கன்னு 3 நாள் வச்சிருந்து அப்ப கூட நம்ம எதுக்கு நம்ம உடம்பு எடுக்கணும்னா உடல்ல வாசனை வாழ வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அழுகிற கண்டிஷன் ஆயிருச்சு. ஏன்னா அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் சரியா ஓடலையா என்ன காரணம்ன்றது தெரியல. அப்ப நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம அடக்கம் பண்ணலாம் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போது மாணவர்களுக்கு உடலை சுத்தமா விடவே நீங்க கிளம்புங்க, நீங்களாம் யார், நீங்கெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், முத்துக்குமாரோட உடம்ப நாங்க பாத்துக்கிறோம். அதை மீறிதான் கொண்டு போய் அடக்கம் பண்ணதே. அப்படி அவங்க எல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஒரு எழுச்சியா தான் பார்த்தோம் நம்ம. அப்ப நம்ம முத்துக்குமார் நம்மளுக்கு அந்த அந்த அவன் நம்ம பிள்ளை அப்படிங்கிற மாதிரி இல்ல. இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் முத்துக்குமார் வந்து நம்ம வீட்டு பையன். இறந்த பிறகு அது அவன் பொதுவாள ஆயிட்டான். நம்ம கையிலே கிடையாது, அவன் உடம்பு வந்து நம்ம கிட்ட நம்மளதே கிடையாது. நாம முடிவு பண்ண முடியாது எந்த விஷயத்தையுமே. அந்த மாதிரி பண்ணா அண்ணாவோட இதுல வந்து சின்னதா கரையை ஏற்படுத்த மாதிரி ஆயிடும். நாமளே அதை பண்ண மாதிரி ஆயிடும். சரி, இறுதியா எல்லாமே முடிந்தது. அவன் ஒரு கடிதம் எழுதுனா, அந்த ஈழ போராட்டம் ஏதாவது முடிவுக்கு வந்துடணும், போர் நிறுத்தப்பட்டணும், மக்கள் பாதுகாக்கப்பட்டணும், அப்படி இப்படின்னு அவன் பல வகையான கனவுகளோட தான் அந்த தியாகத்தை அவன் செஞ்சான். அதன் பிறகு அவனை தொடர்ந்து பல பேர் தியாகம் செஞ்சாங்க. ஆனா இவ்வளவு எழுதுன அண்ணனுக்கு அதையும் உணர்ந்து முடியும். ஏன்னா கண்டிப்பா இது எழுச்சி தான் உண்டு பண்ணும். கண்டிப்பா அங்க ஒண்ணும் எந்த மாற்றமும் நடந்துடாது. இவ்வளவு உலகத்தை பத்தி தெரிஞ்சவன் அதையும் கணிச்சிருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். ஈழத்துல இருந்தெல்லாம் அவருடைய மறைவுக்கு வந்து புலிகள் வந்து இது அறிக்கை விட்டுருந்தாங்க, கடிதம். முத்துக்குமார் இறந்து நம்ம உடம்ப வச்சு நம்ம அஞ்சலி செலுத்திட்டு இருக்கோம். அந்த 3 நாட்கள்ல பொட்டம்மன் வந்து தொடர்பு கொண்டார். ஓ, நைட் ஒரு 11 மணி 12 மணி இருக்கும். போன்ல அந்த போர்க்காலத்துல இருந்து இருந்து அவரு வேற ஒரு நபருக்கு போன் பண்ணி அத மைக்கிலேயே போட்டாங்க. பொட்டம்மன் பேசினாரு. அதுக்கப்புறம் எந்த தளபதிகள் யாருன்னே தெரியாது. நம்ம தொடர்ச்சியா ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு ஒரு மாசம் வரைக்கும் பேர் சொல்ல மாட்டாங்க. நீங்க இருங்க, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு இங்க சூழ்நிலைகள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறின பிறகு நீங்க நாட்டுக்கு நீங்க வரலாம், சூழ்நிலை மாறும்னு கடைசி வரைக்கும் நம்பிட்டு தான் இருந்தோம். அது தலைகீழ போயிடுச்சு. அது உடனே அப்ப தலைவர் வந்து அறிக்கை விடுறாங்க அவங்களோட லெட்டர் பேட்ல முத்துக்குமாரோட தியாகத்துக்கு. இதெல்லாம் முத்துக்குமார் இறந்த 3வது நாள். ஆமா, 3வது நாள். 3வது நாள் அவங்க அறிக்கையே விடுறாங்க. அறிக்கைன்னா அது வந்துச்சு, அது அவங்களுடைய அறிக்கையில் அவங்க லெட்டர் பேட்ல புலி படத்தோட அதுதான் அங்கீகாரமா நான் நினைக்கிறேன். முத்துக்குமாரோடைய தியாகத்துக்காக கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமா நீங்க அதான் நான் நினைக்கிறேன். அந்த முத்துக்குமார் அவருடைய அந்த இறுதி கோரிக்கையான அந்த போராட்டம் இருந்தது இல்ல, அது வந்து சரியாக இன்னும் தீவிரப்படுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுதா உங்களுக்கு? இல்லைன்னா ஏதோ அதை சரியா கையாள முட்டாங்களோன்னு தோணுதா? அதாவது ஒருவேளை திமுக ஆட்சியில இல்லாம இருந்திருந்தா அந்த போர் நிறுத்தி இருக்கும். திமுக நினைச்சிருந்தா அந்த டைம்ல திமுக காங்கிரஸ் தான் தமிழ் இந்தியாவில கூட்டணியில இருந்தாங்க. நினைச்சிருந்தாங்க அப்படின்னா உடனே நிப்பாட்டி இருக்கலாம், போற தற்காலிகமாவது நிப்பாட்டி இருக்கலாம். ஆனா அண்ணன் என்ன பண்ணாங்க, திமுகவை எதிர்த்து எழுதி வச்சாங்க. அப்ப ஒண்ணும் நடக்காது இல்லையா? அதாவது அதனால அதை தப்பான இதுல இது பண்ணிட்டாங்க. அவருடைய மரணத்துக்கு முன்னாடி மரணத்துக்கு பிந்தைய உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? முத்துக்குமார் இறக்குறதுக்கு முன்னாடி நான் சாதாரண இரும்பு வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்பயும் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 500 ரூபாய் கிடைச்சாலும் சரி, 1000 ரூபாய் கிடைச்சாலும் சரி, சந்தோஷமான வாழ்க்கையா இருந்தது. இப்ப வந்து அந்த மாதிரி வாழ்க்கைய இல்லை. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத்துக்குமார் 2009 இறக்குறான். இறந்த உடனே என் கூடயே இருந்தவங்க, ஒரு 30 வருஷமா என் கூடயே பழக்கினவங்க எல்லாருமே எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, முத்துக்குமார் இறந்ததுனால இவங்களுக்கு வெளிநாடுகள்ல இருந்து பெரிய அளவுல பணம் வந்துருச்சு. சரி, இப்போ உங்களுடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கு? இந்த தமிழ் இனத்துக்காக இப்படி ஒரு குடும்பத்தை சேர்ந்த, அதுவும் வந்து இன்னும் நீங்க உங்களுடைய ஆரம்ப கதைகளை சொல்லும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப அவ்வளோ வேதனையா இருக்கு. அப்படியான ஒரு குடும்ப சூழல் பின்னணியில இருந்து வந்த நீங்கள் வந்து அந்த பணத்தை எல்லாம் பொருட்படுத்தாம அதை புறக்கணிச்சீங்க, அரசு கொடுத்த பணத்தையும் கூட. இப்போ உங்களுடைய வாழ்க்கை பொருளாதார சூழல் பணிகள் எப்படி போயிருக்கு? அண்ணா இன்னைக்கு எங்களை அண்ணன் வீட்டுக்கு போன சூழ்நிலையில தான் நாங்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். அண்ணாடம் வேலைக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு எங்க குடும்பம் போயிட்டு இருக்கு. இதுல இழப்புகள் தான் அதிகம். என்ன இழப்புகள் அதிகம்னா, சொந்த பந்தம் முதற்கொண்டு நம்ம கிட்ட பேசல.
பேசுறது. இதை வந்து பணமா தான் பார்க்காங்க. பணமா தான் பார்க்க உங்ககிட்ட நிறைய பணம் வந்திருக்கும், பணம் கொடுத்துருப்பாங்க, ஆனா நீங்க அதை வேணான்னு புறக்கணிச்சவங்கிறது கூட உங்களுக்கு தெரியல. இல்ல இப்ப நீங்களே இப்ப எடுத்துட்டு வந்து அங்க பேட்டி எடுத்தாலே ஏதோ நீங்க எங்களுக்கு ஏதோ கொடுக்க வந்து பெரிய பைசா கொடுப்பாங்க அப்படின்னா. அதுதான் அப்படி பேசக்கூடிய இடம் தான். அதனாலதான் நாங்க உங்களை வர வேண்டாம்னு எங்களுக்கு சொன்னோம். ஓ சரி சரி. ஆனால் வாழ்க்கை சூழல். ஆனா அதே சமயம் முத்துக்குமாரே இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் வந்து அவருடைய பேரை பேசிக்கிட்டு அவருக்காக நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு அப்படின்னு ஒரு தலைமுறை பயணம் செஞ்சுட்டு தான் இருக்கு. அதெல்லாம் முளைச்ச தலைவர் நிறைய பேர் இப்போ அண்ணா டெத்துக்கு முன்னாடி தான் நிறைய பேர் நிறைய பேர் அரசியல் களத்துக்கு வர்றாங்க. 2009க்கு அப்புறம் தான் வந்து தமிழ்நாட்டுல அரசியல் களம் சீமான் எல்லாமே அண்ணா டெத்துக்கு முன்னாடி வந்ததுதான். இன்னைக்கு தமிழ் தேசிய இயக்கங்களுடைய வளர்ச்சி இதை எப்படி பாக்குறீங்க? அந்த திராவிட அரசியல் இதெல்லாம் கவனிக்கிறீங்களா? இல்ல முத்துக்குமார் சொன்ன அந்த அரசியல் படி நடக்குதா? திராவிட அரசியல் நம்மளுக்கு வந்து எதிரான அரசியல் தான், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அது திமுகன்றது நம்மளை தமிழர்களை மேல வரக்கூடாது, அவங்க மட்டும்தான் இருக்கணுன்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதிகமாகவே இருக்கிறாங்க. தமிழ் தேசியம் வளர்ந்துருக்கு. தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ சீமான் பண்ணுறதெல்லாம் நான் அதுதான் சொல்லுவேன். என் கூட இப்போ ஓட்டு போட போகிறாங்களா, சீமான் நல்லவர் கெட்டவர்ன்ற அறையவே அறையாதீங்க. நம்மளுக்கு காலத்தின் கட்டாயம் கண்டிப்பா வேணும். அவரை விட்டுட்டோம்னா வேற வழியே கிடையாது. வேற தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள் பெரிய அளவுல இல்ல. அவரோட சுய வாழ்க்கை எப்படின்னா இருக்கட்டும், நமக்கு காலத்துக்கு தேவையான விஷயம் அவர் தான். அதனால அவருக்கு ஓட்டு போடு அப்படின்னா உங்களுடைய பார்வை, என்னோட பார்வை. அதே சமயம் அந்த சமயத்துல உங்களுக்கு பெரிய அளவுல உறுதுணையாக இருந்ததுல வைகோவும் இருந்தார்ல. இப்ப நீங்க இந்த சொல்ற கருத்து அவங்களுக்கு வந்து 100% ஐயா வைகோ வந்து உறுதுணையா இருந்தார். இப்ப கூட நினைவு நாள் 17வது முத்துக்குமார் நினைவு நாளுக்கு வைகோ ஐயா வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்கள பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம போகவே இல்லை, அவங்களும் நம்ம பார்க்கவே இல்லை. ஓ, எதனால இந்த இடைவெளி? இல்லை, நமக்கு அவங்க திமுகவுக்கு போன ஒரு காரணம் தான். அரசியல் அவங்க ஒரு அரசியல் இயக்கம் நடத்துறாங்க. ஒரு அரசியல் இயக்கம் நடத்தினா அவங்க முடிவெடுக்கிறது யாரும் சுதந்திரம் வைக்கலாம். நமக்கு அதுல உடன்பாடு இல்லாதனால நம்ம கொஞ்சம் விலகி இருந்தோம். இல்ல அன்னைக்கு அப்படி பேசின வைகோ இன்னைக்கு இப்படி திமுக கூட்டணியில போய் சேர்ந்தது உங்களுக்கு நெருடலா இருக்கு? இல்ல உண்மையா சொல்லல. அது நமக்கு வந்து அவங்களோட கட்சி அப்படி நெருடலாம் இல்ல. நம்ம அவங்க வழியில பயணிக்க முடியல. அதனால அவங்க கட்சியை தாண்டி போறது கிடையாது. நல்ல மனிதர் தான். ஆனா அவருடைய இந்த நிலைப்பாடு நமக்கு ஈடுபாடு இல்லாதனால விலகி இருந்து. ஒரு தமிழ்நாட்டுடைய வரலாற்றுல தவிர்க்க முடியாத பெயரான முத்துக்குமாருடைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.